ஹாய் ஆல், டேஸ்டியான ப்ரான் தொக்கு எப்படி பண்ணணுன்றது பார்ப்போம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் டூ ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஆனியனை போட்டுட்டு நல்லா வதக்கிடுறேன். மீன்வைல் ஆனியன் நல்லா வதங்குறதுக்குள்ளே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். நான் இடித்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு அண்ட் கொத்தமல்லியும் நல்லா இடித்து போட்டுட்டேன். லைக் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கிறதுக்குள்ளே ப்ரானில் தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் அண்ட் காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம தனி மிளகாத்தூள் நம்ம ப்ரானில் போட்டோம்ல, ஸோ இங்கே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ கரம் மசாலா மட்டும் 1/2 ஸ்பூன் போட்டுட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடி பிடிக்காமல் இருக்க லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுறேன். ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது, ஏன்னா நமக்கு ப்ரான்லேருந்தே நமக்கு வந்து தண்ணி வரும். 1/2 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் போட்டுட்டு நீங்கள் நல்லா கிண்டினதுக்கப்புறம் ப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான் ஆட் பண்ணி நல்லா திருப்பி போட்டு கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் லைக் மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ப்ரான்லேருந்து தண்ணி கொஞ்சம் வரும். ஸோ திருப்பி போட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி. எஸ். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 15 மினிட்ஸ் நீங்கள் இதே ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ தொக்கு மாதிரினா நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துடலாம். கிரேவினா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கிரேவியாக பண்ணிக்கலாம். டேஸ்டியான ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அஸ். தேங்க்யூ.